மணக்க மணக்க குஸ்கா ரெசிபி செய்யும்போது இந்த பொருளையும் சேர்த்து செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. அது செய்கிறதுக்கு முதல்ல வீடியோவில் காண்பிச்சிருக்கிற மாதிரி எல்லா பொருளையும் முதல்ல மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக பவுடரை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. நல்லா இந்த மாதிரி பொடி செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. அடுத்தது இதே மிக்ஸி ஜாரில் 20 போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. 3 இன்ச்சுக்கு இஞ்சி, ஒரு 10-15 பல் பூண்டு சேர்த்து நல்லா இதையும் கெட்டியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அடுத்தது குக்கரில் 3 ஸ்பூனுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துருக்கேன். 3 ஸ்பூனுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா இதெல்லாம் காஞ்ச பிறகு ஒரு 10 போல் முந்திரி சேர்த்துட்டு நல்லா இதை பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாங்க. பொன்னிறமாக வறுத்து எடுத்த பிறகு பெரிய வெங்காயம் நீல வக்கலை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா இதையும் பொன் வறுவலாக நல்லா வறுக்கணுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் வாசனை. இப்போ இது நல்லா கலர்லாம் சேஞ்ச் ஆகிற மாதிரி இது வறுத்துட்டு இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பவுடரையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாங்க. ஒரு 2-3 நிமிஷமாவது இது நல்லா கலக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும், கம கமன்னு. இப்போ இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கும்போதே பக்கத்து வீட்டுக்காரங்க எதிர்த்து வீட்டுக்காரங்களே கேட்டுருவாங்க, என்ன செஞ்சீங்க உங்கள் வீட்டில் அப்படின்னு. அடுத்தது இது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சின்ன வெங்காயம் சேர்த்து அந்த கலவையும் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போக வதக்கணுங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டா நமக்கு அடிப்பிடிக்காமல் இருக்கும். இப்போ நல்லா இப்படி கலந்து விட்டுறலாங்க. ஒரு 2-3 நிமிஷமாவது இதையும் நல்லா வதக்கணும். இப்போ இதில் இருக்கிற பச்சை வாசனைலாம் போனால் தான் நல்லாயிருக்கும். கொஞ்ச நேரத்திலேயே இதில் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம வதக்கணும். அப்போ தான் சூப்பராக இருக்கும். காலையில் நேரத்தில் கூட இதை நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு செஞ்சோம்னா குழந்தைங்க ஸ்கூல் போகும்போது கூட செஞ்சு கொடுத்துடலாங்க. அவ்வளோ ஈஸியான ரெசிப்பிங்க இந்த குஸ்கா. இப்போ நம்ம இது கூட 2 தக்காளி, ஒரு 6 போல் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேங்க. நம்ம காரத்துக்கு இன்றைக்கி மிளகாய் பொடியில் எதுவும் போட போகிறதில்ல, பச்சை மிளகாய் மட்டும்தான். அதனால் ஒரு 6 மிளகாய் சேர்த்துட்டாங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுருந்தாங்க. இப்போ இதில் இருக்கிற தக்காளி எல்லாம் தெரியாத அளவுக்கு நல்லா இதை குழைவாக இந்த மாதிரி வதக்கி எடுத்துகிட்டு வரணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற தக்காளியே தெரியாத அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்தாச்சுங்க. நல்லா வதக்கி எடுத்த பிறகு அடுத்தது இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தழை சேர்த்துட்டு இதையும் நல்லா இதோட வதக்கி எடுத்துக்கணுங்க. இதில் இருக்கிற வாசனைலாம் அது நல்லா சேர்ந்துரும். அந்த மாதிரி நல்லா இப்படி வதக்கி எடுத்துட்டேங்க. எல்லாம் ஒன்று சேர அளவுக்கு நல்லா இப்படி வதக்கின பிறகு இது கூட தேங்காய் பால் 1/4 கப் அளவுக்கு நான் சேர்க்குறேங்க. இந்த கப்பில் 1 கப்பு சீரக சம்பா அரிசி எடுத்தேன். அதுக்கு 1/4 கப்பு தேங்காய் பால் கரெக்டான அளவாக இருக்கும். உப்பு தேவையான அளவுக்கு போட்டு நல்லா இப்படி கலந்து விட்டுறலாங்க. இப்போ இந்த தேங்காய் பால் நமக்கு கொதித்து வரட்டுங்க. இப்போது சீரக சம்பா அரிசி நான் 1 கப் எடுத்து நல்லா அலசிட்டு தண்ணியில் ஒரு 20 நிமிஷம் இதை நான் ஊற வச்சுருக்கேங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ தேங்காய் பால் கொதித்து வர ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா? இந்த நேரத்தில் நம்ம கலந்து விட்டுட்டு உப்பு சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கலாங்க. செக் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி தளபலன்னு கொதித்து வரும்போது தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு இந்த சீரக சம்பா அரிசியை நம்ம அப்படியே நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அப்படியே நல்லா இதை கலந்து விட்டுணுங்க. எல்லாம் ஒன்று சேர நல்லா கலந்து விட்டோடனே நமக்கு வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அருமையான இந்த குஸ்கா ரெசிபி நீங்கள் ஒரு டைம் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அடிக்கடி செய்வீங்க. அடுத்தது இப்போ நம்ம மூடி வச்சு மூடிடலாங்க. குக்கர் மூடியை மூடிட்டு இது மேலே நம்ம வெயிட் போட்டுடலாங்க. போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 2 விசில் விட்டால் போதுங்க. சூப்பராக ரெடி ஆகிடும் நம்ம குஸ்கா. இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ப்ரெஷரெல்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு நம்ம திறந்து பார்க்கலாங்க. வாவ்! கமகமன்னு குஸ்கா ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ அப்படியே லைட்டாக அப்படியே கலந்து விடலாங்க. லைட்டாக 1 ஸ்பூனுக்கு மேலே அப்படியே நெய் சேர்த்துட்டு கலந்து விடலாங்க. இப்போ அப்படியே கலந்து விடும்போதே நமக்கு வாசனை அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இந்த குஸ்கா ரெசிபியோட நம்ம ரைத்தாவை வச்சு சாப்பிடும்போது வாவ்! அல்டிமேட்டாக இருக்கும் டேஸ்ட்டு. சூப்பரான இந்த குஸ்கா ரெசிபி பாருங்கள். நல்லா அழகாக நமக்கு வந்திருக்கு. கொஞ்சம் கூட அடிபிடிக்கவும் இல்லை. அந்தளவுக்கு ரொம்பவே நல்லா சூப்பராக பர்ஃபெக்டாக வந்துருச்சு நமக்கு. இதோ பாருங்கள், கொஞ்சம் கூட நமக்கு அடி பிடிக்காமல் சூப்பராக நம்மளுடைய குஸ்கா ரெசிபி அருமையாக ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு முறை செஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அடிக்கடி உங்கள் வீட்டில் பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே கேட்பாங்க. அவ்வளோ சூப்பரான இந்த குஸ்கா ரெசிபி ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. உங்களுக்கு இந்த குஸ்கா ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா சுதாஸ்ரீ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதையே சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.